ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ரேஷனில் கொடுக்கக்கூடிய புழுங்கலரிசி பச்சரிசியை வச்சு இட்லி மாவு எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதே மாவில் தோசையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக நல்ல வெள்ளை வெள்ளேர்னு நல்ல மெத்துன்னு சாஃப்டான இட்லி ரெடி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரேஷனில் போட்ட புழுங்கரிசி. இதில் தூசி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா புடச்சிக்கிறங்க. புடைக்க தள்ளட்டினாலும் நல்லா கழுவிட்டாவே தூசிலாம் அந்த தண்ணியிலே போயிடும். இந்த அரிசியை நான் உலக்கில் மெஷர் பண்ண போகிறேன். உலக்கு இல்லட்டினா கப்பு இல்லட்டினா டம்ளர் எதுலனாலும் மெஷர் பண்ணிக்கிறேங்க. 3 உலக்கு புழுங்கரிசி எடுத்துக்கிறேன். அடுத்து பச்சரிசி, ரேஷனில் கொடுத்த பச்சரிசி. இதில் இருந்தும் 3 உலக்கு புழுங்கலரிசிக்கு 3 உலக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். 3 உலக்கு சேர்த்துட்டேன். இதில் தூசி அதிகமாக இருக்கும். அதனால நம்ம 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கையில் மசிச்சு அரிசியை நல்லா கழுவிக்கிறங்க. இந்த மாதிரி ஒரு 4 டைம் கழுவிட்டாவே இதில் உள்ள தூசிலாம் சூப்பராக அந்த தண்ணியிலே போயிடும். இப்போ நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு குறைந்தது 2 மணி நேரமாச்சு ஊறணும். அடுத்து 6 உலக்குக்கு 1 உலக்கு குண்டு உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 2 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் அரைக்க போகிறேன். முதல்ல கிரைண்டர் ஓட விடும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அடுத்து ஊற வச்ச உளுந்தை சேர்த்துக்கிறேங்க. உளுந்தை சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. 2 நிமிஷம் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த ஓரங்களில் எடுத்து தெளித்து விட்டு அரைங்க. அப்போ தான் நல்லா மெத்துன்னு சூப்பராக நம்மளுக்கு மாவு கிடைக்கும். பாருங்கள், மாவு அரைச்சிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணியை எடுத்துட்டு அதில் போட்டு பாருங்கள், மிதக்கும். அப்படி மிதந்துருச்சுனாவே சூப்பராக அரைச்சிருச்சுன்னு அர்த்தம். அள்ளிட்டு அடுத்து அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்க்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓட விட்டு நைஸ் ரவை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பதம் இருக்கும்போது அரிசி மாவையும் அள்ளிக்கலாம். இப்போ அரிசி மாவு அள்ளியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து அரைச்ச உளுந்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரே பக்கமாக மாவை கரைங்க. நல்லா மத்துன்னு அடிச்சு கரைங்க. இந்த மாதிரி கரைக்கும் போது நம்மளுக்கு இட்லி ஃப்ளஃபியாக கிடைக்கும். மாவு கரைச்சி இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள், லேயராக விழுகுது பாருங்கள். அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அதே சமயம் பாத்திரத்தில் ஊற்றும் போது கொஞ்சம் குறைவாகவே ஊற்றினாதான் கரெக்டாக நம்மளுக்கு பொங்கி வரும்போது வெளியில் வராமல் இருக்கும். இப்போ ஒரு 8 மணி நேரம் மாவை புளிக்க விட்டுருங்க. புளிச்சு இப்போ அடுத்த நாள் காலையில் பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ ரொம்பவும் கரண்டியை வச்சு கிண்டாமல் மேலாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் ஊற்றும் போது மாவு நிறைய அள்ளி ஊற்றாதீங்க. ஒரு மீடியமாக ஊற்றினாதான் வெந்து வரும்போது நம்மளுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும். அதனால் மீடியமாக ஊற்றிக்கிறீங்க. அடுத்து ஒரு முக்கியமான குறிப்பு, முதல்ல இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி தட்டில் ஊற்றினா மாவை அது மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வெந்திருச்சான்னு செக் பண்ண போது தண்ணியை தெளிச்சிட்டு ஈரமான கையை தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டவே செய்யாது. அப்படின்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து திரும்பவும் அந்த துணி மேலே தண்ணியை தெளிச்சிட்டு எடுக்கும்போது அந்த துணியில் ஒட்டாமல் சூப்பராக வரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு இட்லி. துணியில் ஒட்டாமல் சூப்பராக குண்டுன்னு இட்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசி யூஸ் பண்ணி நல்ல வெள்ளேர்னு நல்ல குண்டுன்னு இட்லி ரெடி பண்ணியாச்சு. இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உள்ளனா நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை ஊற்றும் போது நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு தோசை. இப்போ தோசைக்கல்லில் ஊற்றியாச்சு. அடுத்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மூடி வச்சு இல்லைன்னா ஓப்பன்லையோ சுட்டா நல்ல மொறுன்னு கலர்ஃபுல்லான தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.